அன்பு மகனே மகளே, எவ்வளவு உழைத்தாலும் கையில் பணம் தங்கவில்லையே, சேமிக்க முடியவில்லையே என்று கண்ணீரோடு கலங்குகிறாயா? உழைப்பு உன் கைகளில் இருக்கிறது, ஆனால் ஆசீர்வாதம் என் கைகளில் இருக்கிறது என்பதை மறந்து போனாயா? தினமும் என் வேதத்தை வாசித்து அதன்படி உன் வாழ்க்கையை அமைக்கிறாயா? நான் கொடுத்த கட்டளைகளை உன் இதயத்தில் சுமக்கிறாயா? குடியும் புகையும் சோம்பேறித்தனமும் உன்னை உயர்த்துவதற்கு பதில் உன் வேரையே அறுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ எப்போது உணரப்போகிறாய்? பிறரை ஏமாற்றும் குணமும் ஆடம்பர மோகமும் உன்னை அழிவுக்கே வழிநடத்தும். உன் வருமானத்தில் உண்மை இருக்கிறதா? உன் உழைப்பின் பலன் உன் பெற்றோர், மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு தெரியுமா? அல்லது வீண் செலவுகளிலும் ஊதாரித்தனத்திலும் உன் வாழ்க்கையை தொலைக்கிறாயா? தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் மனுஷனுக்கு லாபம் என்ன? உன் கையில் இருக்கும் மதுவை எரிந்துவிட்டு உன் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களை என் காலடியில் புதைத்துவிடு. இன்றே ஒரு மாற்றம் வேண்டும் என்று நீ நினைத்தால் இதோ இந்த ஜெபத்தை முழு நம்பிக்கையோடு கேள். பரலோக தகப்பனே, இதோ பொருளாதார தடைகளால் தத்தளிக்கும் மகனை மகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, இவனது வாழ்வில் இருக்கும் வறுமை என்னும் சாபம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். யோபுவின் வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் நீர் எப்படி இரட்டிப்பாக தந்தீரோ அதுபோல இவர்களது உழைப்பை ஆசீர்வதியும். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார். இவர்கள் கைகள் செய்யும் வேலையை ஆசீர்வதியும். வீண் செலவுகளும் மருத்துவச் செலவுகளும் இவர்களை தொடாதபடி தடுத்தருளும். பெற்றோரை கனம் பண்ணவும், ஏழைகளுக்கு உதவி செய்யவும், சிக்கனத்தோடு வாழவும் இவர்களுக்கு நல்ல மனதை தாரும். கடன் பாரங்கள் குறையட்டும். கை கொடுத்து உதவ நல்ல உள்ளங்களை அனுப்பும். இன்றிலிருந்து ஒரு புது வாழ்வு துவங்கட்டும். உம்மை பற்றும் பயம் இவர்களுக்குள் பெருகட்டும். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய உயர்வை இவர்கள் காணச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகனே மகளே, ஏன் உன் இதயம் படபடக்கிறது? ஏன் உன் கண்கள் தூக்கமின்றி தவிக்கிறது? நீ எப்போது என்னை விட்டு தூரம் போனாயோ அன்றே பயம் உன் வாசலில் வந்து உட்கார்ந்து கொண்டது. உலகத்தின் ஆடம்பரத்தையும் அடுத்தவர்களின் அங்கீகாரத்தையும் நீ தேடி அலைந்த போது உன் உள்ளத்தின் சமாதானத்தை தொலைத்துவிட்டாய். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதும் கடந்த கால கசப்புகளை சுமந்து கொண்டிருப்பதும் தான் உன் மன அழுத்தத்திற்கு காரணம். என் வார்த்தைகளை விட மனிதர்களின் வார்த்தைகளுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுத்தாய். அதனால்தான் இன்று யாரும் எனக்கில்லை என்று அழுது கொண்டிருக்கிறாய். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. உன் பயத்தை என் காலடியில் புதைத்துவிட்டு என் கரம் பிடி. இருளை துரத்தும் ஒளியாக நான் உனக்குள் வருகிறேன். இதோ பயத்தினால் கட்டப்பட்டிருக்கும் பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் இப்போதே உனக்கு கட்டளையிடுகிறேன். உன்னை சிறைப்பிடித்திருக்கும் அந்த பயத்தின் ஆவி உன்னை விட்டு இப்போதே வெளியேறட்டும். உன் எதிர்காலத்தை பற்றிய பயம், மரண பயம், தனிமையின் பயம், இவை அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படட்டும். உன் மனதை சிதைக்கும் கவலைகளே, அகன்று போங்கள். உன் இதயத்தை நசுக்கும் பாரமே, இறங்கிப்போ. இதோ என் வல்லமை உன் ஆத்துமாவை நிரப்புகிறது. ஒரு சிங்கம் போன்ற தைரியத்தை உனக்கு தருகிறேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? சங்கீதம் 27:1. மகளே, பயத்தினால் வந்த உன் தலைவலி, நடுக்கம் மற்றும் தூக்கமின்மை இப்போதே குணமாகட்டும். இன்று முதல் நீ பயத்தின் அடிமை அல்ல, நீ அன்பின் பிள்ளை. என் சமாதானம் உன் கோட்டையாக இருக்கும். நிம்மதியாக தூங்கு. உன் தகப்பன் நான் விழித்திருக்கிறேன். ஆமென்.